காலையில வந்துட்ட போல கடைக்கு. என்னன்னா ஜாகிங்கா? மச்சி நாளைக்கு மேட்ச், கால் பண்ற வந்துரு. ஓகே மச்சி. ஏய் குட் மார்னிங் முத்துலட்சுமி. என்ன இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகாம காலங்காரத்தால கடைக்கு வந்துட்ட? குட் மார்னிங் அங்கிள். அம்மா வந்துடணும், ஸ்கூலுக்கு கிளம்பிடுவேன். ஓ ஓகே. அங்கிள் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. யா ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. பாய் அங்கிள். இந்தியாவை பாரத மாதா, பாரதமன், தாய்நாடு இப்படியெல்லாம் நம்ம பேசுறோம். ஆனா ஒரு தாய்க்கு கொடுக்குற மரியாதையை தாய்நாட்டுக்கு கொடுக்குறோமா? கொடுக்கணுங்கிறது தான் பதில், கொடுக்குறோமாங்கிறது தான் கேள்வி. ஹாப்பி பேபி. வாட்ஸ்அப்ல ஒரு நேஷனல் ஃபிளாக் அப்பா பார்த்து சொல்லுங்க. அப்படிலாம் ஃபேஸ்புக்ல ஒரு ஸ்டேட்டஸ் போடுறது, அதுவும் இல்லனா டிவி முன்னால நடிகர் பேட்டி இல்லனா படம் பார்க்கிறது. ஹாய் சாந்தி, குட் மார்னிங். ஆக்சுவலி இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் ஆல்மோஸ்ட் தேர் வந்துட்டோம். சீக்கிரம் வெங்கி. I don't want to be late for the con call. அப்புறம் வெள்ளக்காரன் கோச்சிப்பான். இல்ல வந்துட்டே இருக்கோம். we are almost there. we'll reach there. சீக்கிரமா வந்துறோம். பை. சரி சார். மா சீக்கிரம் வாமா. அரேமா வந்துகிட்டே இருக்கேம்மா. மா சீக்கிரம் வாமா, ஸ்கூலுக்கு லேட் ஆகுதுல. சாரி முத்து, இன்னைக்கு நியூஸ் பேப்பர் வண்டி வர லேட் ஆயிடுச்சு. நீ ஸ்கூலுக்கு கிளம்புமா. மா சரி 100 ரூபாய் தாமா. 100 ரூபாயா? எதுக்கு மா? எத்தனை தடவை ஒரே கேள்வியம்மா கேப்ப? அடுத்த வாரம் நாங்க ஸ்கூல்ல இருந்து ட்ரிப் போறோம்லமா, அதுக்கு பணம் கட்ட இன்னைக்கு தாமா லாஸ்ட் டே. 30 ரூபாய் தான்டா இருக்கு. என்னம்மா இன்னைக்கு தாமா லாஸ்ட் டே? ஸ்கூலுக்கு லேட் ஆகுது. கொஞ்சம் பொறு, அடுத்த 10 நிமிஷத்துல ஏதாவது ஒரு புக் வித்து போகும். மா ஸ்கூலுக்கு லேட் ஆயிடும்மா. இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே. நான் உண்மையை சொல்லணும், இந்த நாட்டு பற்று எனக்கு வந்து தாய்நாடு மேல பயங்கரமான ஹாய் வாங்க. தான் பாப்பேன். இந்த மாதிரி நம்ம பேசினாலும் உண்மை என்ன, எப்பவுமே இந்த டிவி முன்னால சிறப்பு நிகழ்ச்சிகள் பாக்குறது. ஹாய் பிரீத்தி குட்டி. அருணா வரலையா? அம்மா அபார்ட்மெண்ட்ல ஃபிளாட் ஹவுசிங் முடிச்சிட்டு ஸ்கூலுக்கு வந்துடுவாங்க. நாடு ஏன் இப்படி இருக்கு? ரொம்ப மோசம்பா. அருணா தான் அபார்ட்மெண்ட் சொசைட்டியோட இந்த வருஷம் பிரசிடென்ட். ஸோ அங்கே ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு பிரீத்தி குட்டி டான்ஸ் ப்ரோக்ராம் முன்னாடி ஸ்கூலுக்கு போயிடுறேன்னு சொல்லியிருக்கா. Not bad யா. At least Aruna will be there to watch குட்டி பிரீத்தி's dance. எங்க வீட்ல 2 பேருக்கும் ப்ராஜெக்ட் டெட்லைன்ஸ். அவர் ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம். மிருதுலா கூட அம்மாவை ஸ்கூலுக்கு போயிட்டு வர சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணிருக்கேன். வெள்ளக்கார நாட்டுல இண்டிபெண்டன்ஸ் டேனா நமக்கு லீவு, நம்ம நாட்டுல இண்டிபெண்டன்ஸ் டேனா எஸ்கலேட்டட் ட்ரபிள் ஷூட்டிங் கான்ஃபரன்ஸ். நான் மறந்துட்டேன். எதடா மறந்த? இந்த டான்ஸ் ப்ரோகிராம்க்கு 50 ஃபிளாட்ஸ் வாங்கிட்டு வரேன்னு டீச்சர்ட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டேன். ஐயோ இப்போ வந்து சொல்றீங்களே, இந்நேரத்துக்கு எந்த ஷாப் வேற திறந்திருக்காது, எங்க போய் வாங்குறதுன்னு தெரியல. ப்ளஸ் எனக்கும் சாந்தி ஆண்டிக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கால் இருக்குடா ஆஃபீஸ்ல. பாப்பா ப்ளீஸ் பா, நான் டீச்சர்ட்ட வாங்கிட்டு வரேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டேன். இட்ஸ் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் டா பேபி. நானும் சாந்தி ஆண்டி 10 நிமிஷத்துல ஆஃபீஸ்ல இருக்கணும். ஏய் வெங்கட், அங்க லெஃப்ட்ல பேவ்மென்ட் ஷாப்ஸ்ல ஃபிளாக்ஸ் இருக்கு பாரு. அங்கயா? ஆமாப்பா ஃபிளாட்ஸ் பா. பாப்போம், பீச்சுக்குள்ள பாப்போம். நீங்க கார்லயே இருங்க, அப்போ போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே பேபி. அப்பா ஃபிளாட்ஸ் 150 ரூபாய்க்கு தரீங்களா? 175ன்னு போட்டு இருக்கு. அதுக்கப்புறம் 150 ரூபாய் கேக்குற. 25 ரூபா தானே டிஸ்கவுண்ட் கேக்குறேன். டிஸ்கவுண்ட்லாம் ஒண்ணே இல்லப்பா, போட்ட ரேட்டு தான். சொல்லுங்கய்யா, என்ன புக் பாக்குறீங்க? இல்ல எனக்கு புக் வேண்டாங்க, நேஷனல் ஃபிளாக் வேணும். நீங்க எடுத்துக்கங்கப்பா. இல்ல எனக்கு ஒரு 50 ஃபிளாக் வேணும். முத்து, சாருக்கு ஒரு 50 ஃபிளாக் கொடுமா. சரிமா. நாமா 25 ரூபாய்க்கு இவ்வளவு பேசுறீங்க? 175 ரூபான்னு போட்டுருக்கு. என்ன பத்தி உனக்கு தெரியும்ல. அட சும்மா கொடுங்கம்மா. என்ன அட திரும்பி டிஸ்கவுண்ட்னு வர? இல்ல அதெல்லாம் போட முடியாதுப்பா. இந்தாங்க சார் உங்க 50 நேஷனல் ஃபிளாக்ஸ். Thank you. முடியாதுன்னு ஒரு வாட்டி சொல்லிட்டல. எவ்வளவு ஆச்சுங்க? ஒண்ணே இல்லங்க, நீங்க எடுத்துக்கங்க. இல்ல இந்த 50 ஃபிளாக்கு எவ்வளவு ஆச்சுன்னு கேட்டேன். அதான் சொன்னேனே, ஒண்ணே இல்லங்க, நீங்க எடுத்துக்கங்க. இவங்க உங்க பொண்ணுன்னு நினைக்கிறேன். இந்த 100 rupees கிஃப்டா வெச்சுக்கங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க, நீங்க கிளம்புங்க. Thank you. சை
கிரேசி விமன். ஏன் என்னாச்சு வெங்கட்? இல்லை, அந்த கடையில் ஒரு ஆளுக்கு 25 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த 50 ஃப்ளாக்ஸ் எனக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க அந்த அம்மா. ஜெஸ்டர் ஆஃப் பேட்ரியாட்டிசமா இருக்கும். என்ன சி, பேட்ரியாட்டிசம் இஸ் அன் எமோஷன் அண்ட் பிஸ்னஸையும் எமோஷனையும் மிக்ஸ் பண்ணக்கூடாதுல்ல. ஐ டோன்ட் அக்ரி. லெட் மீ எக்ஸ்பிளைன். இது நேஷ்னல் ஃப்ளாகாகவே இருந்தாலும் இட்ஸ் அ கமாடிட்டி அண்ட் லைக் எனி அதர் கமாடிட்டி இதுக்குன்னு ஒரு செல்லிங் விண்டோ இருக்குது. இண்டிபெண்டன்ஸ் டே அண்ட் ரிப்பப்ளிக் டே, இந்த 2 நாள் மட்டும்தான் இதுக்கு டிமாண்ட். ப்ரிசைஸ்லி நாட் ஈவன் அ டே, ஜஸ்ட் half a day. அந்த half a டேக்குள்ளே யூ ஹேவ் டு ட்ரேட் திஸ், அதர்வைஸ் இட்ஸ் ஜஸ்ட் அ ஹெட் ஸ்டாக் அன்டில் தி நெக்ஸ்ட் சீசன். அப்போ அவங்களோட எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ்க்கு எந்த அர்த்தமும் இல்லையா? இந்த மாதிரி சில்லியான எமோஷன்ஸை பேட்ரியாட்டிசம் சொல்கிறது ஃபூலிஷ்னஸ். அண்ட் இவங்க ஒருத்தர் இப்படி பண்ணுறதுனால யூ வில் நாட் பி ஏபிள் டு பிரிங் அபவுட் எனி சேஞ்ச். யூ நீட் அ குரூப். ஒரு குரூப் எஃபர்ட் இருந்தால் மட்டும்தான் ஏதாவது பண்ண முடியும். சிம்பிள். இந்த ஒரு ஃப்ளாகை 25 rupeesன்னு சொல்லியிருந்தா கூட நான் வாங்கியிருப்பேன். அண்ட் 50 cross 25 is 1250 and she could have made this money in just இப்படி. இதெல்லாம் பண்ணாமல் சில்லியாக எமோஷனலாக இருக்கிறதுனால தான் they are just there, care of platform. நம்ம என்ன பண்ண முடியும் other than just feeling sorry for them. Okay, let's just feel sorry and head to office. போங்கம்மா, நீங்க எல்லாமே தப்பா பண்றீங்க. அந்த அண்ணாவுக்கு 25 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுக்கலன்னு அவர் வாங்காம போயிட்டாரு. இதுல வேற நீங்க அந்த சாருக்கு 50 ஃபிளாக் ஃப்ரீயா வேற கொடுத்துட்டீங்க. என்னம்மா நீங்க? அம்மா இது பாருங்களேன், ஒரு ஃபிளாக் நீங்க 5 ரூபா கொடுத்திருந்தாலும் 5 × 50 250 ரூபா கிடைச்சிருக்கும்லம்மா. தப்பு கணக்கு போடுற முத்து. நான் சரியா தான் கணக்கு போடுறேன். 5 × 50 250 ரூபா தான். இந்த கணக்கு சரியா தான் போடுற, ஆனா இந்த கணக்கு தப்பா போடுறியே. முத்து, இது என்ன? தேசிய கொடி. எந்த தேசத்தோடது? பாரத தேசத்தோடது. பாரத தேசம். உனக்கு என்ன வேணும்? என் தாய் நாடு வேணும். தாய் நாடு, அதாவது இந்த நாடு உன் தாய், அப்படிதானே? அதுக்கு என்ன இப்போ? முத்து, இது உன் தாயோட அடையாளம். உன் தாய் உன்னோட அடையாளம்டா. போமா முத்து, தாய் இல்லைனா நமக்கு அடையாளமே இல்லை, அனாதை ஆயிடுவோம். நம்ம தேசிய கொடி பெருமையோட பறக்க எத்தனை பேர் தான் உயிரை தியாகம் செஞ்சிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? அவங்க தியாகத்துக்கெல்லாம் யாராலையும் விலை பேச முடியாது. நம்ம நாட்டுக்கு ஏதாவது மரியாதை செலுத்தணும், எதனா செய்யணும்னு தோணுச்சுன்னா பெரிய கூட்டம் எல்லாம் தேவையில்லை. ஒருத்தர் நினைச்சா போதும், செஞ்சிடலாம். அதான் மாற்றம். எனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு, நான் கொடுத்தேன். உனக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுதா, நீ செய். விங்ஸ் ஆஃப் ஃபயர் புக் இருக்கா? இருக்குப்பா. எவ்வளோ? 150 ரூபாப்பா. முத்து,